வெல்கம் டு லஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண விருப்பப்படுறேன்னா, நம்ம வீட்டில் ஷெல்ஃப் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் எப்படி நமக்கு தேவையான திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு தான். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்துகிட்டு அதில் விக்ஸு, தைலம், சாமி திருநூறு, நைட்டு எப்போவுமே நைட்டு குழந்தைங்களுக்கு திருநூறு வச்சுட்டு தான் நான் தூங்க வைப்பேன். அது நான் ஃபஸ்ட் பாப்பா குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் என்னோடய தலைவலி டேப்லெட்டு அது எல்லாமே இருக்கவே மாட்டேன். நான் சரியான தலைவலி பேஷண்ட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஹோம் இருக்குது தைலம் இல்லாமல் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகாது, எண்ட் ஆகாது. பெரிய கண்டெய்னரில் இருக்கிறது துளசி, 2வது கண்டெய்னரில் இருக்கிறது கற்பூரவல்லி. குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்கும் போது நம்ம இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். கற்பூரவல்லி தைலம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் லெக்மெண்ட் டேராக இருந்துச்சு. அப்போத்துலேருந்து அந்த வாலினி ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பேக் போன்க்கெல்லாம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா இந்த கேண்டி டெர்மா அப்படின்றது நம்ம பாப்பாக்கெல்லாம் ரேஷஸ் வரும்ல, டயப்பர் ரேஷஸ். என்னோட செகண்ட் பேபி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள். அவளுக்கு இமாலயா டயப்பர் ரேஷஸ் க்ரீம் போட்டு அது அந்தளவுக்கு அவளுக்கு கேட்கல. பிகாஸ் நான் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. ஒரு நாளில் அவ்வளோ சிவியர் ஆகிடுச்சு அவளுக்கு அந்த ரேஷஸ். ஸோ அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க இந்த ரேஷஸ் க்ரீம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்லா நியூபார்ன் மாமும் எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லை இப்போ போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஒழுங்காக ஆகாமல் இருக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு பசிக்காதப்போ நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபுட் சரிமான ஆக டைம் எடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிரப் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிரப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது குழந்தைங்களுக்கு பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் டாக்டர் எனக்கு கோலிமிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. 8 சொட்டு 12 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து எந்த மருந்தாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. யார் கைட் பண்ணாலும் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம எந்த பொருளை எப்படி வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கல்ல, நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வைக்கும் போது எனக்கு இடம் பத்தலை, இப்போ வைக்கும் போது ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். யாரை எந்த இடத்துல வைக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதும் சேடாக இருக்கிறதும் நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ யாரை எங்கே வைக்கணுன்றதை தெரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போங்க. நானும் கருத்தூசி போட்டுட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், லவ் யூ.